ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, போலீஸை கூட்டிகிட்டு வந்து அந்த பார் ஓனர் எப்படியோ பிடிச்சிருந்துருவாங்க இல்லையா. ஸோ பார் ஓனர் உண்மையாக சொன்னானா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோடைய அப்பா கிட்ட அந்த லாயர் இருக்கான்ல, அவன் வந்து அந்த பார் ஓனரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவன் போலீஸ் கிட்ட எல்லா உண்மையுமே சொன்னால் உங்கள் மகன்கள் 2 பேரும் மாட்டிப்பாங்க அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோடைய அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அந்த கேஸ் பேப்பரை லாயர் மேலே வீசிட்டு, நீ என்கிட்ட என்ன சொன்ன, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு தானே சொன்னேன், அதுக்கு தானே நீ என்கிட்ட $10 மில்லியன் கேட்ட, ஆனால் இப்போ அந்த பார் ஓனர் மாட்டிக்கிட்டான்னு வந்து சொல்கிற, ஒழுங்காக அந்த பணம் உனக்கு வேணும்னா நீ போய் என்னுடைய மகன்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ, இல்லைனா ஒட்டுமொத்த பிரச்சனையும் உனக்கு வரும் அப்படின்னு திட்ட. உடனே இந்த லாயரும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணால் சீனியர் லாயர் அதுக்கப்புறம் லாயர் 2 பேரும் ஸ்டெப் பிரதரை மீட் பண்ணி, அந்த பார் ஓனர் மட்டும் உங்களுக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிப்பீங்க. ஆனால் நான் எப்படியாவது பார் ஓனர்கிட்ட பேசி உங்களை பற்றி எதுவுமே போலீஸ்கிட்ட சொல்லாதன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு தான். அதை கேட்ட ஸ்டெப் பிரதர் கோவமா, அது இருக்கட்டும், பார் ஓனர் வந்து ஹீரோயினுடைய அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண அன்னைக்கு சுற்றி இருந்தவங்களுடைய ஃபோன் சிக்னலில் உன்னுடைய நம்பர், என்னுடைய பிரதருடைய நம்பர், ஏன் ஹீரோயினுடைய நம்பரும் இருந்திருக்குது, அதை வச்சு பார்க்கும்போது நீ அந்த இடத்துல இருந்திருக்கிற, அப்போ நீ தானே பார் ஓனரை வச்சு ஹீரோயினுடைய அம்மாவை கொலை பண்ண சொல்லியிருக்கிற, என்னுடைய பிரதர் தான் இப்படி பண்ண சொன்னானா என்ன அப்படின்னு கேட்டதுமே உடனே லாயர் சிரிச்சுக்கிட்டு, ஆமாங்க உங்கள் பிரதர் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, அது கூடவே ஹீரோயினை கொல்லலான்னு பிளான் பண்ணாங்க, ஆனால் ஹீரோயினை கொல்ல முடியலன்னு சொல்ல. இதை கேட்ட அண்ணக்காரனும், இது உண்மைனா இதை பார் ஓனரை போலீஸ் கிட்ட சொல்லு, அப்பதான் என்னுடைய அப்பா என்னுடைய பிரதரை வறுத்து எந்த ஒரு சாரையும் கொடுக்காம வீட்டை விட்டு வெளியில ஏத்துருவாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஸோ அதை கேட்ட லாயரும், நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிடுறேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமா சொல்றான். அந்த அளவுக்கு இந்த லாயருக்கு வந்து பணத்து மேல உள்ள ஆசையினால நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் கிட்ட வந்து, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியே தான் ஆகணும்னு சொல்ல. அதை கேட்ட போலீஸும், எனக்கு வேற வழி இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்றான். அடுத்தது லாயர் பார் ஓனரை மீட் பண்ணி, உன்னை இப்போ போலீஸ் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க, அப்போ அவங்ககிட்ட ஜட்ஜி வந்து கேட்பாங்க என்ன நடந்துச்சுன்றத, அப்போ நீ என்ன சொல்லணும்னா ஹீரோ தான் ஹீரோயினுடைய அம்மாவை கொலை சொன்னாங்கன்னு சொல்லணும், அது கூடவே ஹீரோயினையும் கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லு, அப்படி சொன்னாதான் உன்னை இந்த கேஸை வந்து வெளியில கொண்டு வந்து ஹீரோடைய ஃபியான்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்கி தர முடியும், நீ வேற எந்த ஒரு நாட்டுக்காவது தப்பிச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட பார் ஓனர், உன்னை நம்பி நான் எப்படி சொல்றது, நீ தான் ஆல்ரெடியே என்னை கொலை பண்ண பார்த்தியே, அதனால நான் உன்னை இனிமேல் நம்ப மாட்டேன் அப்படின்னதும், நீ இப்படி சொன்னாதான் உயிரோட இருப்ப, இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன்னை கொலை பண்ணிடுவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட பார் ஓனர், சரி எனக்கு வேற வழி இல்லை தான், நான் நீ சொல்ற மாதிரியே பண்றேன்ற மாதிரி சொல்றான். அடுத்த நாள் போலீஸ் வந்து பார் ஓனரை கோர்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா லாயர் வந்து போலீஸ் கிட்ட வேற பிளான் போட்டு இருந்திருப்பான். அங்க ஜட்ஜ் வந்து பார் ஓனர் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது உடனே பார் ஓனரும் லாயர் சொன்ன மாதிரி ஹீரோ தான் அதை பண்ண சொன்னான்னு சொல்ல. அடுத்தது போலீஸ் வந்து பார் ஓனரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா பாதியிலேயே கார்ல இருந்து இறங்க சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த பிளான் லாயர் தான் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஜட்ஜி கிட்ட சொன்ன உடனே என்கிட்ட கூட்டிட்டு வான்ற மாதிரி. அதே மாதிரி போலீஸும் லாயர் சொன்ன மாதிரி பார் ஓனரை யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ பார் ஓனருக்கு ஒண்ணுமே புரியல, இவனுங்க ஏதோ பண்ண போறானுங்கடா அப்படின்னு போலீஸ் பின்னாடியே போக பார்த்தா அங்க லாயர் இருக்கிறான். ஸோ அதை பார்த்து இந்த பார் ஓனர் பயப்பட உடனே போலீஸ் வந்து பார் ஓனர் கையில உள்ள ஹேண்ட் கப்பை வந்து கலத்தி விட இங்க இந்த பார் ஓனருக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா சில நாட்களுக்கு முன்னாடி ஹீரோ வந்து லாயர் மேல உள்ள சந்தேகத்துல அவனுடைய கார்ல வந்து ட்ராக்கிங் மிஷின் வந்து மாட்டிருந்திருப்பான். அந்த ட்ராக்கிங் சிக்னல்ல லாயர் எங்கேயோ ஊருக்கு வெளியில இருக்கிற மாதிரி காட்டுது. உடனே நம்ம ஹீரோ வந்து காரை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு போறான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்டர் லேடி இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி கால் பண்ணி சொல்லியிருப்பான். உடனே லேடியும் அந்த அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த பார் ஓனரை காமிச்சா பயந்துக்கிட்டே, என்ன பண்ண போறீங்க என்ன அப்படின்னு கேட்டது. உடனே லாயர் வந்து, நான் உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா, நீ மட்டும் இப்போ உயிரோட இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அவனுடைய கையிலேயே கத்தியை கொடுத்துட்டு லாயர் வேணுக்குனே அவன் கையை கட் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட, இவனை நீங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில தப்பிக்க பார்த்தான், அதனால நீங்க இவனை ஷூட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல. அதை கேட்டு பயந்து பார் ஓனர் ஓட அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். சுத்தி பார்க்கறான். அப்போ போலீஸ் பார் ஓனரை ஷூட் பண்ண போறாங்க. அதுக்குள்ள லாயர் கன்னை வாங்கி பார் ஓனரை ஷூட் பண்ணிட்டான். இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அப்போ செகண்ட் டைமும் ஷூட் பண்ண போக இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கோவமா கேட்டதுமே உடனே எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ள ஹீரோ சொன்ன இடத்துக்கு அந்த ரிப்போர்ட்டர் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு போலீஸ் வந்து பயந்து லாயர் கிட்ட இருந்து கன்னை வாங்கிடுறான். உடனே பார் ஓனர் ஹீரோ கிட்ட, இந்த லாயர் வந்து என்ன ஷூட் பண்ணி கொலை பண்ண பார்க்கறான், இவன் தான் என்கிட்ட நீங்க தான் ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினா கொலை சொன்னீங்கன்னு கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட சொல்ல சொன்னான், அப்படி சொன்னா என்ன ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொன்னான். ஸோ எல்லாத்தையுமே நான் சொன்னேன், ஆனா இவன் எப்படி பண்ணிட்டான் அப்படின்னதும் அதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி, அப்போ நீங்க ஹீரோயினுடைய அம்மா இறந்த இடத்துல இருந்த மாதிரி ஃபோன் சிக்னல் காட்டுச்சு, அந்த டைம்ல எனக்கு உங்க மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஆனா இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு, நீங்க தான் இந்த கொலையை பண்ண சொல்லியிருக்கீங்க, யார் இப்படி உங்களை பண்ண சொன்னா, எவ்வளவு பணம் வாங்கினீங்க அப்படின்னு கோவமா கேட்கறான். அதை கேட்டு இந்த லாயர் வந்து எந்த பயமுமே இல்லாம கூலா, எங்க கிட்ட அவன் தான் சொன்னான் நீங்க தான் இந்த கொலையை பண்ண சொன்னதுன்னு, ஆனா இப்ப மாத்தி சொல்றான், ஆனா அன்னைக்கு நீங்களும் அந்த
அந்த இடத்துல இருந்தீங்க தானே, உங்கள் ஃபோன் சிக்னல் காட்டுச்சு, அப்போ அவன் சொன்னது உண்மை தானே அப்படின்னு சொல்ல அது எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் பார் ஓனரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோ இப்போ நடந்த எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகிறேன்னு சொல்ல அதை கேட்ட லாயர் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்க, அப்படி பண்ணால் உங்கள் ஃபேமிலிக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அடுத்த நாள் ரிப்போர்ட்டர் அவங்க நியூஸ் சேனலில் இந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹீரோயின் போலீஸ் கிட்ட கெஞ்சினது, அடுத்தது பார் ஓனரை லாயர் வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் கொலை பண்ண பார்த்தது, அதை பார்த்த இந்த சீனியர் லாயர் கிட்ட உன்னுடைய உண்மை முகம் வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு திட்டிட்டு போக அதை பார்த்துட்டு லாயர் வந்து ஷாக் ஆகுறான். அப்போ ஹீரோடைய அப்பா கால் பண்ணி கோவமா நீ இந்த கேஸை விட்டு வெளியில் போயிடு அப்படின்னு திட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா நியூஸை நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போ ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ தனியாக இவ்வளோ விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்ற மாதிரி அப்ரிசியேட் பண்ண. உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஹீரோ கிட்ட போய் நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ண சேர்ந்ததே உங்கள் ஃபியான்சியை ஃபாலோ பண்ணதான்னு சொல்ல போகிறேன்னு சொல்ல உடனே இந்த பக்கம் லாயர் கோவமாக வந்து டிவி சேனல் டேரக்டர் கிட்ட எப்படி நீங்கள் இந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுமே நானாக இதை பண்ணலை, இந்த நியூஸை ஹீரோ தான் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்ல அதை கேட்ட லாயர் சாக்காகி ஃபியான்ஸ் கிட்ட போய் சாரி இப்போ பார் ஓனர் மீடியா முன்னாடி வந்து உண்மையை சொல்லிட்டான், ஸோ நீங்கள் நான் எல்லாருமே மாட்டிப்போம், அதுக்கு பயந்து தான் நான் அவனை அன்னைக்கு கொலை பண்ண பார்த்தேன், ஆனால் இப்போ அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட ஃபியான்சி பொண்ணும் நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அவன் உயிரோட இருந்தால் தானே பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வில்லத்தனமாக சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையுமே அந்த பார் ஓனர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோயினை அவனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி அவனே சமைச்சு கொடுக்குறான். அதை பார்த்து ஹீரோயின் ஹாப்பியா நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு ஃபியான்சியை பற்றி சொல்ல போகிறா. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ சொல்லு, ஏன்னா நான் சொன்ன உடனே உனக்கு கோவம் வரலாம் அப்படின்னு பயந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்து ஹீரோடைய செக்ரட்டரி வந்து பார் ஓனர் இருந்த ஜெயில் வந்து ஃபயர் ஆக்கி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு பத்திரி போய் சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக் ஆகி ஜெயிலுக்கு போகிறாங்க. இந்த விஷயம் லாயருக்கு யாரோ கால் பண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டு லாயர் ஃபியான்சி கிட்ட சொல்ல உடனே ஃபியான்சி வந்து அப்போ இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த கேஸை க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு இந்த பார் ஓனர் ஃபியான்சி கிட்ட கொடுத்த லாயருடைய டையை எரிச்சிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஹீரோ கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு பதறி போய் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. உடனே போலீஸ் வந்து ஜெயிலில் அந்த பார் ஓனர் இருந்த செல் மட்டும் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட ஹீரோயின் இவனுக்கு மட்டும்தான் என்னுடைய அம்மாவை யாரு கொல்ல சொன்னாங்கன்றது தெரியும், ஆனால் இப்போ இவனை இறந்து போயிட்டான், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமா இல்லை. அதை பார்த்த ஹீரோ ரொம்பவே கவலையா இதுக்கு மேலே எந்த உண்மையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல வேண்டான்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் ரிப்போர்ட்டர் லேடி நியூஸில் இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் இந்த லேடி தான் எல்லா உண்மையுமே வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ எந்த உண்மையுமே வெளியில் கொண்டு வராமல் இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஏன் இப்படி மாறிட்டாங்கன்ற மாதிரி ஷாக் ஆகுறா. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் இந்த ஃபியான்சி இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டர் லேடி கிட்ட நீ இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் உனக்கு எதுவுமே கிடைக்காது, அதனால நான் சொல்கிற மாதிரி இந்த கேஸை முடிச்சிரு, அப்போ நான் உனக்கு நிறைய காசு தருவேன், அதே மாதிரி இந்த நியூஸ் சேனலுடைய டேரக்டராக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் ரிப்போர்ட்டர் லேடி நியூஸில் இந்த கேஸில் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து இனிமேல் ஹீரோயின் கிட்ட இருக்க வேண்டாம்னு அங்கேருந்து கிளம்பிட்டான். கட் பண்ணால் ஹீரோடைய அப்பா வந்து லாயரை வீட்டுக்கு வர சொல்லி நீ சொன்ன மாதிரி அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நீ பார் ஓனர் இருந்த செல்லை வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபயர் ஆன மாதிரி செட் பண்ணி கொண்டுட்ட போல அப்படின்னு சொன்னதுமே அதை கிட்ட லாயர் வந்து எனக்கு வேற வழி இல்லை சார், அதான் இப்படி பண்ணேன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோடைய அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், அதனால இந்தா இனிமேல் நீ தான் என்னுடைய கம்பெனியோடைய டேரக்டர் அப்படின்னு ஹீரோடைய போஸ்டிங் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த நியூஸை கேட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்து கோவமா நீ பார் ஓனரை கொண்டுட்டு என்னுடைய அப்பா கிட்ட இருந்து என்னுடைய போஸ்டிங்கை வாங்கிட்ட அப்படின்னு எதுவுமே அதை கேட்ட லாயர் வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் பண்ண கொலைக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லைன்னு நிரூபிக்க சொன்னாங்க, அதுக்கு தான் இந்த போஸ்டிங் அப்படின்னு தான் அதை கேட்ட ஹீரோ கோவமா உன்னை எப்படியாவது இந்த போஸ்டிங்கை விட்டு விரட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதை கேட்ட இந்த லாயரும் நக்கலாக சிரிக்கிறான். அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோயினுடைய தங்கச்சி ஃப்ரெண்டு வந்து நான் தான் அவங்க தங்கச்சி கூட அன்னைக்கு நைட் பார்ட்டியில் இருந்தேன், அப்போ அவளுடைய ரூமில் 2 பேர் இருந்தாங்க, கொஞ்ச நேரத்தில் ஹீரோடைய ஃபியான்சி கோவமா ரூமில் வந்து வெளியில் வந்து இந்த பேக்கை டஸ்ட்பினில் போட்டுட்டு போனாங்க, அதை நான் எடுத்துகிட்டு போனேன், அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி இறந்த அடுத்த நாள் ஒரு லாயர் வந்து என்கிட்ட உங்கள் தங்கச்சி கூட இருந்தவங்கள யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பணம் கொடுத்துட்டு போனாங்க, ஆனால் எனக்கு அந்த ரூமில் இருந்த இன்னொருத்தங்க யாருன்னு தெரியல, அதனால நான் அன்னைக்கு உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகிடுச்சு, அதனால தான் உண்மையை சொல்ல வந்தேன், இந்த பேக்கில் உள்ள பிளட் யாரோடையதுன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அதை கேட்ட ஹீரோவுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, ஹீரோடைய ஃபியான்சி தான் தங்கச்சியோடைய தலையில் அடிச்சிருக்கிறா போல, அதை மறைக்க தான் லாயர் வந்து ஹீரோடைய ஃபியான்சிக்கு ஹெல்ப் பண்ண இப்படி பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே அந்த பேக் வந்து டெஸ்ட்டுக்கு கொடுக்குறா. ஸோ இது தங்கச்சியோடைய பிளட்டு கூட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண ஹீரோயின் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த பிளட்டும் தங்கச்சியோடையது தான். உடனே லாயரை பார்க்க போறா. அப்போ லாயரும் ரிப்போர்ட்டர் லேடியும் தனியாக மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ லாயர் வந்து நீங்கள் இப்போ என்னுடைய டீம் கூட சேர்ந்துட்டீங்க, அதனால நீங்கள் ரெக்கார்ட் பண்ண எல்லா ஃபுட்டேஜும் எங்ககிட்ட தாங்கன்னு கேட்குறான். அதை ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்த ஹீரோயினுக்கு பயங்கரக்கும் வந்து நீங்கள் உண்மைக்கும்
சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லா எவிடன்ஸுமே அழிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதை பார்த்து 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஃபியான்சி வந்து நீ கேட்குற எவிடன்ஸ் இது தானே அப்படின்னு ஹீரோயின் ஃபியான்சி ரூமில் ஒளிச்சு வச்சிருந்த பெண்ணை வந்து காட்டுறா. உடனே ஹீரோயினும் கோவமா எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையுமே மறைக்க பார்க்குறீங்கல்ல, ஆனால் நான் சீக்கிரமாக எல்லா உண்மையுமே வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மெசேஜ் பண்ணி நான் உங்களை பார்க்கணும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறேன்னு சொல்ல அதை பார்த்துட்டு ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். அப்போ ஹீரோயின் ரொம்பவே கவலையா என்னுடைய தங்கச்சி இருந்த ரூமில் 2 பேரும் இருந்திருக்காங்க, அதில் ஒன்று உங்கள் ஃபியான்சி, அவளுடைய பேக்கில் பிளட் இருந்துச்சு, அதை நான் செக் பண்ணிட்டேன், அது என்னுடைய தங்கச்சி பிளட் தான், எனக்கு யாரையுமே நம்ப முடியல, எல்லாருமே என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, இப்போ நான் நம்புறது உங்களை மட்டும்தான் அப்படின்னு அந்த பேக்கை கொடுத்துட்டு நீங்கள் தான் எல்லா உண்மையுமே வெளியில் கொண்டு வர ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ அன்னைக்கு நைட்டு ஃபியான்சி தான் நம்ம ரூமுக்கு வந்திருக்கிறாளா, ஆனால் என்கிட்ட வரலன்னு போய் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு கோவமா அந்த பேக் எடுத்துகிட்டு போய் ஃபியான்சி கிட்ட காட்டி கேட்க உடனே ஃபியான்சியும் ஆமாம் நான் அன்னைக்கு உன்னுடைய ரூமுக்கு வந்தேன், அப்போ ஹீரோயினுடைய தங்கச்சி இருந்தா, அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் அவள் சிரிச்சுக்கிட்டே நீ அவளுக்கு பணம் தரலன்னு சொன்னா, அதான் கோவம் வந்து அவளை பேக் வச்சு அடிச்சு ஸ்விம்மிங் பூலில் பணத்தை வச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவளே தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்துட்டா போல, சொன்ன வேணுக்குன்னு இதெல்லாம் பண்ணலன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோ அப்போ இதுவரை நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்கிற, ஒழுங்கா வந்து போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு கூட்டிட்டு போறான். உடனே ஃபியான்சி வந்து போலீஸ்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சு லாயர் அங்கே வந்துட்டான். உடனே போலீஸ் வந்து நாங்கள் அட்டாப்சி பண்ணும்போது தலையில் அடிபட்டு இருந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணு தண்ணியில் மூழ்கி மூச்சு திணறி தான் இறந்துருக்கிறா, அதனால இந்த எவிடன்ஸ் வச்சு உங்கள் ஃபியான்சியை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கரக்கும் வருது. ஆனால் ஃபியான்சி லாயரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஹீரோடைய அம்மா கிட்ட இருக்கிற திங்ஸ் வந்து ஏலத்துக்கு விடுறாங்க. அதனால அதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் வந்து இருக்கிறாங்க, ஆனால் யாருமே ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலை. ஸோ ஹீரோ வந்து அந்த ஃபியான்சியை பற்றி அந்த பார்ட்டியில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவான்னு நினச்சி வந்திருக்கிறா போல. ஆனால் ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் ஃபியான்சி கிட்ட ரிங் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுறான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அங்கே இருந்து அப்படியே கோவத்தில் கிளம்பிட்டான். ஆனால் அந்த ரிங் ஃபியான்சி பார்த்துட்டு குடிச்சிக்கிட்டே லாயர்கிட்ட இவன் ஏன் திடீர்னு எல்லாரும் முன்னாடி எனக்கு ரிங் தந்து ப்ரொப்போஸ் பண்ணா அப்படின்னு புலம்ப. அதை கேட்ட லாயர் அப்போ உங்களுக்கு ஹீரோவை பிடிக்கலனா நீங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட ஃபியான்சி நான் உண்மைக்குமே பார் ஓனரை கொண்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா, ஆனால் நான் கொள்ளலை, ஆனால் நான் அந்த ஜெயிலிருந்து தப்பிக்க வச்சு அவங்ககிட்ட நிறைய பணத்தை கொடுத்து வேற நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன், ஆனால் இது ஆக்சிடென்ட் மாதிரி காட்டுதான் ஃபயர் மாதிரி செட் பண்ணேன் அப்படின்னதும் இதை கேட்டு இவன் மிரண்டு போயிட்டான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவை மட்டும்தான் நான் நம்பி இருந்தேன், ஆனால் இப்போ அவனும் எனக்கு ஏமாத்திட்டான் அப்படின்னு ரொம்பவே அழுத்திட்டே இருக்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே குடிச்சிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து நான் ஏன் ஃபியான்சி கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணேன் தெரியுமா, நீ தந்த பேக்கை அவகிட்ட காட்டினேன், அவள் உண்மையை ஒத்துக்கிட்டா, உடனே 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனோம், ஆனால் போலீஸ் அந்த எவிடன்ஸ் பார்த்தா அதுன்னு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதான் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, அந்த கோபத்தில் அவளை ரிவெஞ்ச் எடுக்க இப்படி பண்ணேன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயினும் அதுக்கு இப்படி பண்ணுவீங்களா, அதை நான் எதிரே பார்க்கல அப்படின்னு கோவமா வீட்டுக்குள்ளே போக போகிறா. அப்போ திடீர்னு ஹீரோவுக்கு பயங்கரமாக தலைவலி வந்து வலி தாங்க முடியாமல் துடிக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போய் மெடிக்கலில் போய் தலைவலி டேப்லெட் வாங்க மலையில் நினச்சிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு தலைவலி சரியாகிடுது. உடனே எந்திரிச்சு ஹீரோயினை பார்க்க போகிறான். அதாவது ஹீரோவுக்கு வந்து கேன்சர் இருக்குல்ல, அதனால அடிக்கடி இப்படி தலைவலி வரும் போல. ஆனால் இது தெரியாமல் தான் ஹீரோயின் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால தான் இப்படி வந்துருச்சுன்ற மாதிரி பயந்து மெடிசினில் தலைவலி டேப்லெட் வாங்க போயிருந்திருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோ போனதை பார்த்துட்டு யாரோ வந்து ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ளே போய் 2 மெமரி கார்டை வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அது யாருன்றதை காட்டலை. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மெடிசன் வாங்கிட்டு ஹீரோவுக்கு கொடுக்க மலையில் நனைஞ்சிட்டே போகிறா. அப்போ நம்ம ஹீரோ மலையில் நனைஞ்சிட்டு நிற்க அதை பார்த்தா ஹீரோயின் பதறி போய் டேப்லெட்டை கொடுக்க. ஆனால் ஹீரோ வந்து கோவமா இந்த டேப்லெட் வாங்கி கீழே போட்டுட்டு நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோயின் வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம ஹீரோயின் வீட்டில் வச்ச மெமரி கார்டில் என்ன வீடியோ இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த பார்ட்டில் ஹீரோயின் வீட்டில் வச்ச மெமரி கார்டில் என்ன வீடியோ இருந்துச்சு, எப்படி இவங்க அந்த லாயரை மாட்டி விட போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம். ஸோ சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.